எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிப்ரியதர்ஷினி, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முழங்கால் மூட்டு வலியை பற்றி, அதாவது நீ பெயின். மூட்டு வலின்றது பல காரணங்களால் வரலாம். அதாவது எலும்புகளில் ஏற்படுற வீக்னஸ்னாலே வரலாம், எலும்பு ஜாயின்ஸுக்கு நடுவில் வர ப்ராப்ளத்தினாலே வரலாம், சதை நார்கள் லிக்மெண்ட்ஸ் அதில் ப்ராப்ளத்துலேயும் வரலாம், மசில் வீக்னஸ் அதனாலேயும் வரலாம். இது எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஓவர் யூசேஜ் நிறைய நடக்கிறதா இருக்கலாம், இல்லை நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லரிங் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை பைக் டிரைவிங், இல்லை நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறவங்க, இந்த கூலி வேலை பார்க்குறவங்களாம் நிறைய மாடிப்படி ஏறி இறங்குவாங்க. ஸோ அதில் வர ப்ராப்ளம்ஸ், ஸோ ஏஜ் ஃபேக்டர்னால வர பிரச்சனைகள், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்களில் வரலாம். என்னென்ன சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள், என்னென்ன காரணங்களால் மூட்டு வலி வருதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது ஜாயிண்டில் வர ஸ்டிஃப்னஸ், மசில் ஸ்டிஃப்னஸாக இருக்கலாம். ஜாயிண்டில் உள்ள ஃப்ளூயிட் வந்து திக்கன் ஆகிறப்ப நமக்கு மூமெண்ட் டிஸ்கம்ஃபர்ட் வர சான்சஸ் உண்டு. லிகமெண்ட் இன்ஜுரி, அதாவது சதைநாரில் ஏதாவது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஹிட் இன்ஜுரி மாதிரி இடிச்சிக்கிட்டது, கீழே விழுந்தது, ஸோ எந்த காரணங்கள் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த லிக்மெண்ட் இன்ஜுரினால இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த எடிமான்னு சொல்லுவோம், நீர் கோத்துக்கிறது, முட்டியில் நீர் கோத்துக்கிறது, ரெட்டிஷ்னஸ், கை வச்சு பார்த்தோன்னா ஒரு வார்ம்த் ஃபீல் இருக்கிறது, தென் ஸ்டிஃப்னஸ், மசில்ஸ் ஃப்ரீயாக காலை மடக்கி நீட்ட முடியாமல் இருக்கிறது, சமணம் போட்டு உட்கார முடியாது, தென் கீழே உட்காந்து எழுந்துக்கிறதுல ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். மாடிப்படி ஏறுறச்சு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். இல்லை ஏறுறப்போ உங்களுக்கு அந்த ஒரு கிராக்லிங் மாதிரி ஒரு சவுண்டு, சின்ன சவுண்ட் மாதிரி, சொடக்கு விழுற மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு கேட்கவும் செய்யலாம். முழங்கால் மூட்டு வலியில் நம்ம பார்க்க போகிற காமனான கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓஏ நீ ஜாயின்ஸில், ஓஏன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ ஜாயிண்ட். அதாவது நம்ம தொடையோட எலும்பு இது, முழங்காலோட எலும்பு இந்த கீழ்ப்பகுதியில் உள்ளது. இந்த ரெண்டு எலும்பும் சேர்ற இடம் தான் முழங்கால் மூட்டுன்னு சொல்லுவோம், அதாவது நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் வர ஸ்பேஸ் நேரோயிங் தான் காமனான கண்டிஷன், நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். அதுதான் நம்ம வந்து முட்டி தேய்மானம் அப்படின்றது சொல்கிறோம். முட்டி தேய்மானம் அப்படின்னா இந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் நிறைய விதமான மெட்டீரியல் இருக்குது. அதாவது லிகமெண்ட்ஸ் இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிட், கார்டிலேஜஸ், மசில்ஸ் கிராஸ் ஆகிறது இருக்குது. அந்த முட்டை, இந்த முழங்கால் எலும்பையும் தொடை எலும்பையும் இணைக்கக்கூடிய சதைகள் இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மேஜராக அஃபெக்ட் ஆகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட் தான். இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் ஏற்படுற டிஸ்கம்ஃபர்ட்டு தான் நம்ம மூட்டு வலின்னு சொல்கிறோம். நீ ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய காமனான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ ஜாயின்ட்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு எலும்புகள், தொடை எலும்பு, முழங்கால் எலும்பு, இதுக்கு ரெண்டும் சேர்ற இடம் தான் இந்த நீ ஜாயின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் சேர்ற இடத்துல வர இந்த ஸ்பேஸ் வந்து இதுதான் நார்மல் ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் நேரோயிங், அதாவது ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் ஸ்பேஸ் குறையிறது. ஸோ இந்த ஸ்பேஸ் குறையிறச்சு அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற லிகமெண்ட்ஸ், சைனோவியல் ஃப்ளூயிட், கார்டிலேஜினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகி டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகிடுச்சு தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த மசில் ஸ்டிஃப்னஸ், வீக்கம், இந்த வார்ம்த் ஃபீல் அப்படின்னு நிறைய சிம்டம்ஸ். அது ஒரு ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த கம்ப்ரெஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் ஃபீல் ஆகும். ஸோ இதை வந்து இதை தான் நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். அந்த பெயின் மேனேஜ்மெண்ட்னா அது எப்படி இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் இருக்க ஆஸ்பெக்டில் என்ன பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ பெயின்னு ஒருத்தர் ஃபிசியோக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு வரச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான வலி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்றப்ப அவங்க சொல்கிறது, எனக்கு முட்டி கால் மடக்கி நீட்ட முடியல, மசில் ஸ்டிஃபாக இருக்குது, ரொம்ப கால் குடைச்சல் வலி இருக்குது, முட்டி பின்னாடி எனக்கு வலி இருக்குது, கால் ரொம்ப நேரம் நடந்தால் நின்னா எனக்கு வீக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல ரொம்ப வலின்றதை நம்ம குறைக்கணும். அதுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா மசில் ஸ்டிஃப்னஸை ரிலாக்ஸ் பண்ணணும். டெய்லி ஆக்டிவிட்டீஸை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த மசில்ஸ் ஸ்டிஃப்னஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஐஎஃப்டின்ற மாதிரியோ கொடுப்போம், பெயின் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆக ஆக பெயின் ஓரளவுக்கு அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் கழித்து அவங்களுக்கு மேனிப்புலேஷன் தேவையா, என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ் தேவை, இல்லை மசாஜ் மாதிரி நீடு இருக்கா அப்படின்றத நம்ம பண்ணணும். ஸோ அது கொடுக்க அவங்களுக்கு பெயின் ஃப்ரீ ஆகிட்டே வருவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறச்சு அவங்க மேக்ஸிமம் நல்ல ரெஸ்ட் கொடுத்து எடுத்தாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு நடுவில் அவங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கொடுக்குறோம்,
அந்த ஜாயிண்ட்ஸை வந்து எப்படி நம்ம மேனிப்புலேஷன் பண்ணி அந்த ஸ்பேஸ் நிறைய நம்ம குறைக்கிறோம், அதாவது அந்த ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம். ஸோ அப்படின்றது பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பெயின் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்சர்வேஷன்லேயே அவங்களை ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லுவோம், அந்த ஜாயிண்ட் ரேஞ்ச் வந்து ரொம்ப நார்மல் ஆனதுக்கப்புறமா அவங்க வீட்டில் போய் என்ன மாதிரியான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அவங்க செய்யணும், கொஞ்ச நாளைக்கு அவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத அவங்கள டீச் பண்ணி அனுப்பணும். ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறப்பவும் ட்ரீட்மெண்ட் முடிச்சு கொஞ்ச நாளும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் பீரியடில் இருக்கிறப்ப ரொம்ப நிறைய நடக்கிறது, நிறைய மாடிப்படி ஏறி இறங்குறது, கீழே தரையில் உட்காந்து எழுந்துக்கிறது, எஸ்பெஷலி இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாமல் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணால் நல்லது. ஸோ முட்டியை மடக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாலே நம்ம அந்த ஃபர்தராக உள்ள ஸ்ட்ரெயின்ஸை கொஞ்சம் குறைச்சி ட்ரீட்மெண்ட் அப்போ வலி ஜாஸ்தி ஆகாமல் கண்ட்ரோலும் பண்ணலாம், ரெக்கவரிக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமும் அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பீரியட்லேயும் நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸசைசஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரெக்கவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ரொட்டீன் லைஃப்க்கு நீங்கள் போகலாம். நீ ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய பலவிதமான கண்டிஷன்ஸில் ஒன்று தான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரியான பல கண்டிஷன்ஸை பற்றி